இருக்கக்கூடிய தேவதைகளை மதுரையில் போனால் மீனாட்சி பஞ்சரத்னம், காசியில் போனால் அன்னபூர்ணாஷ்டகம். அவர் பாடாத தெய்வம் கிடையாது. அப்போ அவ்வளவு இடத்துலையும் தீர்த்த யாத்திரை போயிருக்கும் போது அந்தந்த தேவதைகளை அவர் அனுபவிச்சு பிரத்யட்சமாக பார்க்கிறார். அத்வைதத்தை இருக்கிறவா என்னத்துக்கு இந்த உபாசனா மார்க்கத்துக்கு வரணும்னா நமக்கு அதுதான் ஆணிவேர். ஆசிரம தர்மத்தில் இருக்கும்போது அதை பண்ணணும். உபாசனா மார்க்கம் 5 வயசுல இருந்தோ 7 வயசுல இருந்தோ என்னைக்கு உனக்கு உபதேசம்னு ஒன்று ஆயிடுத்தோ அதை நீ அனுஷ்டிச்சுண்டு வரதுக்கு பேர் தான் உபாசனைன்னே பேர். காயத்ரி மந்திர உபதேசத்தில் இருந்து மகாஷோடசி மந்திரம் இருந்தும் கிடைக்கக்கூடியது இருக்கக்கூடிய 7 கோடி மந்திரங்கள்னு சொன்னா சரி, 30 கோடி தேவதைகளுடைய மந்திரங்களாக இருந்தாலும் பண்ணணும். இந்த உபாசனை அப்படின்னு வந்தால் ஏற்கனவே சொல்லிருக்கேன், துவைத்தம் வந்துடும். அதுக்கு 3 இம்பார்ட்டண்டான ஒரு கிரைட்டீரியா வேணும். நானா புஸ்தகத்தை பார்த்து படிச்சு நானா அது அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதெல்லாம் ஆனந்தவுடன் கல்கி படிக்கிற மாதிரி தான். ஒரு மந்திரம் அப்படின்னு சொன்னால் மந்திரத்தை யாரும் நான் தான் ஆதர்னு கண்டுபிடிக்க முடியாது, சொல்லிக்க முடியாது. அதுக்கு ரிஷின்னு ஒருத்தர், ஏன்னா அந்த ரிஷி தான் அந்த சப்த பிரம்ம இருக்கக்கூடியதை அவரை தான் இந்த எடுத்து அவர் முதல்ல கையாளுறதுனால அவருடைய ரிஷி பேரை சொல்கிறோம். அப்போ ரிஷி, சந்தசு, தேவதைன்னு வரும் 3. அந்த மந்திரத்தை அனுபவிச்சு அதை தன்னுடைய கட்டு வசத்தில் கொண்டு வந்து அதில் நன்னா தெரிஞ்சண்டிய ஒரு குரு சிஷ்யனுக்கு கொடுப்பார். இது ஒரு ட்ரையாங்கிள். இதுக்கு பேர் கோல்டன் எட்டர்னல் ட்ரையாங்கிள்னு பேர். இது எப்படின்னு கேட்டேன்னா, ஒரு குழந்தைய பார்த்த உடனே அப்பா அம்மா இருக்கான்னு சர்வ நிச்சயமா நமக்கு தெரியும். அப்போ பேரு எப்படி வரும்னா தாயார், தகப்பனார், குழந்தை, எட்டர்னல் ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படி இல்லாம தாயார் தகப்பனார் இல்லாம 2 பேர் சேர்ந்து இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சொல்லுவோம். குழந்தை வந்தா தான் ட்ரையாங்கிள் அங்க கம்ப்ளீட் ஆகும். இந்த மோமன் குழந்தைன்னு சொல்லியாச்சுன்னா பாக்கி 2 சைடு இருந்தாகும். தாயார்னு சொல்லியாச்சுன்னா குழந்தையும் இருக்கணும், தகப்பனாரும் இருக்கணும். இதே மாதிரி உபதேசம் அப்படின்னு வந்துடுத்துனா 3 பேர் வேணும். குரு, சிஷ்யன், மந்திரம். குரு, சிஷ்யன், மந்திரம். இது எட்டர்னல் ட்ரையாங்கிள். இதில் 1 ரிமூவ் பண்ணுங்க. இந்த மந்திரம்னா உபதேசம்னு வச்சுக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா 2 பேரும் ஃப்ரெண்டு. ஏதோ ஒரு பெரியவர் கூட ஒருத்தன் சகாயத்துக்கு ஒருத்தன் போகிறான். குரு சிஷ்யன்னு பேர் வராது. உபதேசம்னு ஒன்று வந்துடுத்தோம்னா உபதேசத்தை வாங்கிக்கிறவன் ஒருத்தன், கொடுக்கிறவர் ஒருத்தர். அவனை சிஷ்யனா வரிச்சுண்டு கொடுக்கிறார். அதே மாதிரி மந்திரம் அப்படின்னு ஒன்று வந்துடுத்தோம்னா மந்திரத்துக்கு தேவதை ஒன்று உண்டு. மந்திரத்துக்கு தேவதை, அது எந்த சுவாமி வேணா இருக்கட்டும், மந்திரம்னா அதுக்கு ஒரு தேவதை உண்டு. குருனால்தான் மந்திரம் கிடைக்கிறது. குரு, மந்திரம், தேவதை, ஒரு ட்ரையாங்கிள். இப்போ நீங்க கேட்கலாம், முதல்ல சொன்னதெல்லாம் இந்த ட்ரையாங்கிள் புரிஞ்சது, திடீர்னு குரு, மந்திரம், தேவதை அப்படின்னு சொல்றே அப்படின்னா அதுக்கும் நான் பழைய சொன்ன மாதிரி ஒருத்தர் பார்த்து கேட்கிறார், நீங்க அம்பாளை பார்த்திருக்கீங்களா? பெரியவர்கிட்ட
நான் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கேன், நம்ம அதை என்னன்னு கேட்போம், என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு அம்பாளை நாம் பார்த்ததுனால உங்களுக்கு ஏதாவது லாபம் உண்டா இல்லையா, இவர் பதில் கேட்குறார். இப்போ நான் பிஹெச்டி பாஸ் பண்ணினதுனால யாருக்காவது வேறு யாருக்கே லாபம் உண்டோ? அதனால நான் ஒருத்தருக்கு உபகாரம் பண்ணினாத்தான் நான் படித்த படிப்புக்கு ஒரு அர்த்தமானதாக இருக்கும். நம்முடைய கர்மாவே அப்படித்தான் சொல்றது. அத்தியனம் அத்தியாபகம். நீ நன்னா படி, படித்ததை 4 பேருக்கு சொல்லிக் கொடு. இல்லாட நீ படிக்கவே படிக்காது, அது வேஸ்ட். யூ ஆர் வேஸ்டிங் யுவர் குருஸ் டைம் அண்ட் யுவர் ஓன் டைம். அதே மாதிரி யஜனம் யாஜமானம். நான் நன்னா ஹோமம்லாம் பண்ண தெரியும், நீ பண்றதுனால உனக்குத்தான் லாபம். உனக்கு நல்லது காரியம் பண்றதுக்காக வேதத்தை அவ்வளவையும் சொல்லலை. அவ்வளவு பேரும் நன்னா இருக்கணுங்கிறது தான் வேதத்தினுடைய கொள்கையே. சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சௌக்கியமாக. அப்போ நீ மாத்திரம் யாகம் பண்ணினா போராது, வேற பாக்கி பேருக்கும் அதை பண்ணி வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு ஃப்ரீயா இருந்தால் அன்னைக்கு அதை பண்ணணும், அது உன்னுடைய கர்மா. மாட்டேன்னு சொன்னா உனக்கு தோஷம், பாபம். அதே மாதிரி நான் யார் கேட்டாலும் என்ன பண்ணாலும் நான் தானம் கொடுப்பேன். சரி, ஒருத்தர் வந்து கூப்பிட்டு நீங்க வாங்கோ, நான் உங்களுக்கு ஒரு வஸ்திரம் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏதோ உங்களை பார்த்தா எனக்கு பிரிவா மாதிரி தோன்றது அப்படின்னா, இல்லை நான் யார்கிட்டையும் வாங்கிக்கிறது இல்லைன்னு சொன்னால் அது பாபம். பிரதிகிரகம் வாங்கிக்கவும் செய்யணும், தானம் ரெண்டும் கொடுக்கணும். பூஜையை நம்மளும் பண்ணணும், பாக்கி பேருக்கும் எப்படி பண்றதுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் மகாமேருமுடைய அவருக்கு பிரியம். எனக்கு இல்லைன்னா தன்னோடு நிற்காம அவ்வளவு பேரையும் சேர்த்து அவள் ரொம்ப கஷ்டம். பெரிய ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் சொல்றேன், இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கக்கூடிய கஷ்டம் மாதிரி எதுலேயுமே கிடையாது. அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருமா பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். அவ கூட நம்மளும் பின்னாலேயே ஓடி அவளுக்கு மண்டையில பதிய வச்சு அவன் அந்த தீரத்தை புரிஞ்சுட்டு நாளைக்கு நிறைய மார்க் வாங்கறதுக்காக நம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ணி இவ்வளவுலாம் பண்ணி அந்த குழந்தை நாளைக்கு எனக்கு நன்னா சொல்லி கொடுத்தான்னு சொல்ல போறான்னா கிடையாது. நான் நன்னா படித்தேன், ஃபர்ஸ்ட் வாங்கினேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவனுக்கு தான் மெடல். சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறத அதை தர்மமா மாத்திரம் இல்லாம நம்மளும் அதை அனுபவிச்சு சுவாத்மீ கிருதி சுகிருதி சித்திமேதி சொல்றார். அதை தானே அனுபவிச்சு அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல அம்பாளோட பண்ண பூஜையோடைய பலனாக நினைச்சு பண்ணினால் பரமானந்தத்தை அடையலாம்ங்கிறார். இப்ப பாபனை திருப்பி வரேன். 3 ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கேன்னா, இப்போ கொஞ்ச நாள் ஆனப்புறம் ஆற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இவர் பாபரோபனிஷத் பிரயோகம் சொல்லி வச்சார். அப்பவும் நான் உட்காந்து கேட்க மாட்டேன். போயிட்டு வரும்போது ஏதோ பதங்கள் என் காதில் விழும். ஏன்னா என்னோட கவலை பூரா என்னன்னா, என்னோட கவலைன்னு சொல்லலாம், என்ன மாதிரி இருக்கிறவாளும் சொல்லிக்கலாம். குடும்பத்தை நம்ம எப்படி ரன் பண்றது, மாசம் மாசம் வெளியே கடைக்காரனுக்கும் பால்காரனுக்கும் மிச்சம் இல்லாம எப்படி ரூபாயை கொடுக்கறது, குடும்பத்தை நடத்துங்கிறது தான் என்னோட ஞாபகம் பூரா இருந்துட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் நல்ல விஷயங்கள் சொன்னேனே, யாரையும் பேசும்போது எல்லா லெக்சருக்கும் அவரை கூட்டின்னு போகும்போது நான் சாரதி அங்கே கூட ஏன்னா திருப்பி கூட்டின்னு வரலாம் இங்கே நின்று கேட்டுன்னு இருப்பேன். ஒவ்வொரு லெக்சரும் ஏதோ 4 பதங்கள் கையில் விடும். அதைத்தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்பாவுடைய ஒரு சிஷ்யர் டெல்லியிலிருந்து வந்தார். அவருக்கு காசியில் வச்ச உபதேசம். அவர் ஒவ்வொரு தரம் இத்தனை லட்சம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஜெயம் பண்ணுறேன், இவ்வளோ பாராயணங்கள் பண்ணுறேன், எல்லாம் பண்ணி கேட்டுட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் நீங்கள் ஒரு ஆவரண பூஜையை ஆரம்பித்து நீங்கள் பண்ணுறதானே, எங்கள் ஆற்றுல ஒரு பெரிய 300 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மேரு இருக்குது, அதை உங்கள் கையில் கொடுக்குறோம், நீங்கள் அந்த பூஜையை பண்ணிட்டு வாங்கோ அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கா. அவர் சொன்னார், நான் பண்ணுறதை பற்றி இல்லை,
குருநாதர் வந்து இப்போது மெட்ராஸுக்கு போயாச்சு. நான் மெட்ராஸில் போய் அவரை கேட்டுவிட்டு அவர் உத்தரவு கொடுத்தா நான் பூஜை பண்ணுறேன். ஏன்னா பூஜைகள் மந்திரங்கள் ஏற்கனவே குரு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அந்த குருவோட ஆக்ஞை மூலமாக தான் நீங்கள் எந்த காரியத்தை பண்ணினாலும் உங்களுக்கு அது பலனானது கிட்டும். அப்போ இவருக்கு கேட்டார். ஒரு தினம் அப்படியே மண்டையாட்டினார். பதில் ஒன்றும் சொல்லலை. திரும்பி அவர் ரயில்வேல இருக்கிறதுனால பெரிய போஸ்ட் ரயில்வேல. அடுத்த மாதம் கேம்புக்கு வரும்போது இன்னொரு வந்தார், கேட்டார். மூணாம் தரம் வந்த உடனே நான் நடுவில் வந்து நின்னேன். மகாதேவா அப்படின்னு என்ன அவரை பற்றி இன்னும் பூஜை பண்ணுங்கிறார், நேரு இருக்குங்கிறார். சொன்னீங்களா புஸ்தகம் ஏற்கனவே ஸ்ரீவித்யா சபரியா பத்ததி புஸ்தகம்லாம் போட்டாச்சு. என்னுடைய வேலை என்ன? இனினா புஸ்தகத்தை கொடுக்கணும். புஸ்தகத்தை கொடுத்தா எனக்கு ஏதாவது தருவார். அப்படி இல்லாட்டா அவாத்துக்குனா கண்டிப்பாக காஃபி உண்டு. என்னுடைய லாபம் அவ்வளோதோடு சரி. டிரான்சாக்டர் அவர் என்ன அப்படிதான் வந்து ஒரு தரம் பார்த்தார். அவர் டைரக்டாக என்னை கேட்டிருந்தா புஸ்தகத்தையும் அன்றைக்கே ஜாரி பண்ணியிருப்பேன். இவர் அவர்கிட்ட என்ன கேட்குறார். இவர் சொன்னார், நான் பாவனாமணிஷத்தை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையோ அப்படின்னு. ஆமாம், நித்தியா நான் பாராயணம் பண்ணிட்டு வரேன். அந்தந்த இடங்களுக்கு சொல்லி உபநிஷத்தை நான் பண்ணிட்டு வரேன். உனக்கு அதே போருமே. இவர் சொன்னார். இவர் பதில் நான் சொன்னேன், அதே போருமேன்னா இப்போ பூஜை என்னத்துக்குன்னு. ஆனால் அசிங்க பிரசிங்கத்தனமான வார்த்தை எனக்கே தெரியும். இவர் விருதன் முந்து பார்த்தார். சரி, இன்னைக்கே உனக்கு ஒரு சொல்லத்தானே வேணும், இன்னைக்கு சொல்லிடுறேன் கேட்டுக்கோ. இப்போ இவர் ரமேஷ் சொன்னாரு, லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய நாமாக்கள் அவ்வளவும் ஸ்ரீநாதாதி குருத்திரியம்னு சொல்லி பூஜையை ஆரம்பித்து பம்பதர்காளியன்மா பம்பைரவாயன்மா அதில் ஆரம்பிச்சு சம்பூஜகாலம் வரணும்னு சொல்லி முடிச்சார். அவ்வளவுக்கும் நாமாவை சகஸ்ரநாமத்தில் சொன்னார். அந்த மாதிரி சொல்றார். ஆவரண தேவதைகள் பூரா இருக்கக்கூடிய பிரயோகம்தான் இந்த பாபுரோபனிஷத் பிரயோக விதியில் இருக்கு. அவ்வளவையும் உன்னுடைய ஒவ்வொரு அங்கத்தில் இருக்கக்கூடியதை வச்சுத்தான் இது அந்த பிரயோகம். ஃபைனலா நீ பூஜையை நீ மெட்டீரியலா நீ வந்து அப்படியே ஏதோ நம்ம ஏடிச்சான் காப்பி மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு பாவமே இல்லாம நம்ம மாட்டுக்கு இந்த பக்கம் பார்த்துட்டு அவர் சொல்ற மாதிரி த்ரோயிங் 1000 ஃப்ளவர்ஸ் ஏதோ நம்ம மாட்டுக்கு போட்டு இருக்கோம். அர்த்த ஞானமோ இல்லாட்ட அதனுடைய ஒரு என்ன நமக்கு அதுக்காக சொல்றோங்கக்கூடிய ஒரு விஷய ஞானமோ இல்லை ஒரு ஸ்ரத்தையோ இல்லாம ஒரு காரியத்தை பண்ணினா அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. உனக்கு இந்த பாபுரோபனிஷத்துல ஸ்ரீசக்கர ஆராதனத்தில் பண்ணக்கூடிய அவ்வளவு பலனும் உனக்கு சௌரியமாக கிடைக்கும். உன்னோட ஜாபோ அடிக்கடி டூர் எல்லாம் போகணும். ஒவ்வொரு இடத்துலையும் நீ மேருவை தூக்கி வச்சுண்டு ஹோட்டல், அவருக்கு எப்பவுமே 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணுவான். அதுக்கு ஒரு நாளைக்கு ஏன் கேட்டால் முந்தி நம்ம பார்த்து தெரியினா இல்லை ஆஃபீஸில் ரூல் போட்டால் நீ வந்து ஹோட்டலில் தான் தங்கணும், அப்போ தான் உன்னை கான்டாக்ட் பண்ண முடியும், அங்கே தான் இந்த டெலக்ஸ் மிஷின் அது இதெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் இப்போ கிடையாது அந்த சமயம். அப்போ அதனால நீ அங்கே இருன்னு சொல்லியிருக்கா. சொன்னான்ல உன்னோட அங்கேருந்து குளிச்சு உன்னோட நித்திய சந்தியாவன ஜபம் பண்ணி இந்த ஜபங்கள் பண்ணி போகிறதுக்கே உனக்கு நேரம் இல்லைங்கிற இது நித்தியமாக சொன்னார். நித்தியார்ச்சனம்னு பேர் இதுக்கு. அது பெருசா பண்றதோ சின்னதா பண்றதோ ஏதோ ஒண்ணும் இல்லாம ஒரு புஷ்பத்தையாவது போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டாவது போகணுமா இல்லையோ. ஒண்ணும் இல்லாட்டாலும் நாளை வந்து கிஸ்மிஸ் நைவேத்தியம் பண்ணி அந்த பழத்தை நான் சாப்பிட்டுட்டு பிரசாத விநியோகத்தையாவது போகணுமே. ஒன்றும் இல்லாமல் 5 ஸ்டார் ஹோட்டலில் அவன் 24 கோர்ஸ் டின்னர் வச்சிருக்காங்கிறத பார்க்கறதுல என்ன பிரயோஜனம்? அவர் சொன்னார், வேண்டாம், நீ நித்தியம் ஞாசங்களை பண்ணி முடிச்சுட்டு பாபுரோபனிஷத்தை சொல்லு. லலிதா சாஸ்திராமத காலம்பரை சொல்ல முடியலன்னா சாயங்காலம் வந்து சந்தியாவனம் பண்ணிட்டு நீ சொல்லு போரும். ஆஹா, நமக்கு சௌக்கியமான ஒரு உபதேசத்தை பண்ணிவிட்டார். நீங்க இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் ஞாபகப்படுத்தினார். அப்போ உபாசனா மார்க்கத்தில் பூஜை, ஞாசம், பாராயணம், ஹோமம் 4 கண்டம் இருக்கா, அவ்வளவையும் பண்ணினாலும் சுலபமாக நம்ம அனுபவிச்சு அதனுடைய ஃபுல்லா பலனை பிரணமானால் உபாசனா மார்க்கத்தில் சௌக்கியமானது பாபுரோபனிஷத் பிரயோகம். இப்போ
கிட்டத்தட்ட அநேகமாக எல்லாருமே சொல்லிட்டு வரா. அந்த இருக்கக்கூடிய இதில் எனக்கு பிடிச்ச அந்த உபநிஷத்தில் முதல் பதமே எந்த உபநிஷத்துலையும் அந்த மாதிரி பதம் ஆரம்பமே கிடையாது. ஸ்ரீ குரு சர்வ காரணபூதா சக்தி அப்படிதான் ஆரம்பமே ஆகும். பேரு பாவனோபனிஷத்து. எந்த பதம் ஆரம்பம் மாறுது? ஸ்ரீ குரு சர்வ காரணபூதா சக்தி. இப்போ உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும், நடுவில் நிறுத்தியிருக்கேன், ஞாபகம் வச்சிருப்பாள். அம்பாளை பார்த்தேளா அப்படின்னா அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இவர் நான் பார்த்து ரசிக்கிறது எனக்கு, நான் பார்த்தேன்னு சொல்றதுனாலையோ பார்க்கலேன்னு சொல்றதுனாலையோ கேள்வி கேட்கிறவாளுக்கு அகாடமிக் இன்ட்ரெஸ்டே ஒழிய வேற பர்சனலால ஒரு லாபமும் கிடையாது. நான் வேணா நினைச்சுக்கலாம், நிக்க நம்பாட்ட நான் பேசுறேன் வைக்கிறேன், அது நான் என தூக்கிக்கிறதுக்காக நான் வேணா சொல்லிக்கலாமே ஒழிய கேட்கிறவனுக்கும் கிடையாது. அப்ப அவர் சொல்றார், அண்ணா நீங்க எல்லாரும் அந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் ஜாக்கிரதையா நீங்க கவனிக்கணும். எல்லாருக்கும் அம்பாள் தரிசனத்தை கொடுக்கிறா அப்படின்னா, எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தா. விஷயோர் ஜந்தோர் விஷய கோச்சரன் தேவநாத்ம முதல் அத்தியாயத்தை சாதாரண சின்ன புழு பூச்சிகள் இருந்து அவ்வளவு பேருக்குமே ஞானம் இருக்கா. இதென்ன எல்லாருக்கும் இருக்கக்கூடிய என்னமோ சுவாத்மிக சுகிருதி சித்தி மேத்தின்னு சொல்றோம். அவர் சொன்னார், ஒரு குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அபீஷ்ட மந்திரம் உபதிஷ்ய மாம் கிருத்தார்த்தம் குரு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து நீ பிரார்த்தனை பண்ணி ஒரு குருவை கேட்கிறியோ இல்லையோ, அந்த குரு உனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்றார் இல்லையா, அந்த மந்திரம் உபதேசம் பண்ணும்போது உனக்கு குரு எந்த மாதிரி தரிசனம் கொடுக்கிறாரோ அதுதான் அம்பாள். அப்போ குருவை பார்த்தால் அம்பாளை பார்த்த மாதிரி, குருவை பார்த்தால் அம்பாளை பார்த்த மாதிரி. எனக்கு இந்த கேள்வி கேட்கறது ரொம்ப பிரியம். இவர் சொல்லி முடிச்ச உடனே அவர் இருக்கும்போது கேட்கல, அதனால எப்போ உபதேசம் பண்றாளோ அந்த நேரத்தில் உனக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறாரே, அதுதான் அந்த தேவதையோடைய சொரூபத்தை உனக்கு அவர் காமிப்பார். கணபதி மந்திரம் உபதேசிக்கும் போது கணபதியை காமிப்பார், பஞ்சதேசி உபதேசம் போது லலிதையை காமிப்பார். சரி, அவர் அந்த பக்கம் போன உடனே மனசுல அரிச்சுன்னு இருக்கு, மகாதேவா அப்போ ஒரு மந்திரமா கணபதினா இப்போ நானா இருக்க முடியும், ரமேஷ்னா ரமேஷா இருக்க முடியும், சுவாமிகள்னா சுவாமிகளா இருக்க முடியும், தனித்தனி ஒவ்வொருத்தர் தனிதானே. அப்போ இந்த வார்த்தையை சொல்றார். ஒரு குருங்கிறது எப்படின்னா, இந்த குரு கீதையில நிறைய வரும். மம ஆத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ மன்னாத ஸ்ரீ ஜெகநாத மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மம ஆத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எல்லாம் குருங்கக்கூடிய பாவனை வந்துடுத்துன்னா உனக்கு சகலமும் அதுல தெரியும். கணபதி வேணுங்கிறவாளுக்கு கணபதியா தெரிவார், பஞ்சதேசி உபதேசம் பண்ணவாளுக்கு லலிதையாய் காமிப்பார், பால உபதேசம் பண்ணினா பாலா திரிபுர சுந்தரியா. அப்போ ஒரே ஆள் தான் அவளுக்கு வேணுங்கிற மாதிரி. எப்படி வீட்டில் அவ்வளவு சமையல் சாப்பாடு பண்ணினாலும் அந்த எந்த குழந்தைக்கு ஒரு ஆகாரம், ஸ்கூலுக்கு ஒரு பையனுக்கு ஒரு ஆகாரம், ஆபீஸ் போறவாளுக்கு ஒரு ஆகாரம், உடம்பு சரியான வியாதிஸ்தா